இந்த வீடியோவில் நம்ம சில லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மசாலா டொமேட்டோ பாத். அதுக்கு ஒரு குக்கர் பேனில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டோம். அதில் சாப் பண்ணின 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக சாப் பண்ணி போட்டுடலாம். அதில் மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினப்புறம் தக்காளி நல்லா 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா சாஃப்டான அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பார் பொடி, தனியா பவுடர், ஹோம்மேட் கரம் மசாலா. ஹோம்மேட் கரம் மசாலா இல்லைனாக்க நம்ம கடையது யூஸ் பண்ணலாம். அதோட நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டோம் ஊற வச்ச அரிசி பாஸ்மதி யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா நார்மல் ரெகுலர் ரைஸும் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸை போட்டுட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கப், ஸோ 1.5 கப் அரிசி எடுத்துட்டுருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி வந்து விட்டுருக்கேன். அதோட பாக்கி இருக்கிற 1 டீஸ்பூன் உப்பு, ரைஸுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டோம். இந்த மாதிரி லோ ஹீட்டில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னாக்கா எக்ஸலண்ட்டான நல்லா மசாலா டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மசாலா சித்ரான்னா. இது வந்து கர்நாடகா ஸ்டைல் ஒரு ரைஸ் ரெசிபி. ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், கடுகு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேங்காய் திருவல் இல்லைன்னா தேங்காய் பீசஸ் போட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். அதில் சேப்பு மிளகாய் வத்தல் ஒரு 4-5 இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். அதில் அதுவும் வதக்கினப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுடலாம். அதோட மஞ்சப்பொடி, உப்பு போட்டு லைட்டாக பெரட்டினப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு பெரட்டிடலாம். அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் அந்த ஹீட்டில் வதக்கினா போதும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது, அது ஒரு லைட்டாக பச்சை வாசனையோடு இருக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு நம்ம ஜூஸ் வந்து அதோட ஆட் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிற தேவையான அளவு உப்பையும் அதோட ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணப்புறம் நம்ம சாதத்தை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நல்லா கமகமான எக்ஸலண்ட்டான சித்ரான்னா ரெடி ஆகிடும். அடுத்தது பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு தக்காளி சாதம். கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு
லைட்டாக வதக்கின்றலாம். ஒரு சாப் பண்ண 2 வெங்காயத்தை அதில் போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு வெங்காயத்துக்கான கொஞ்சமான உப்பையும் போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதோட சாப் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கின அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம். அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் நல்லா சூடான சாதத்தை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். இதுக்கெல்லாம் நம்ம தயிர் தொட்டுண்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். தயிர், அப்பளம், வடம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுது. நம்ம அடுத்தது சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஜீரா மிளகு சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு ஜஸ்ட் பொடியாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுண்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை போட்டு வறுத்துடலாம். நிலக்கடலைலாம் வறுத்தப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியும் அதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அதில் நல்ல சாதத்தையும் போட்டுட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிற எல்லா ரெசிபீஸுமே சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.